நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ரோமர் 12:1. உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். பரிசுத்த பவுல் ஆராதனை என்பது என்ன, அது எப்படி இருத்தல் தேவனுக்கு பிரியமாக இருக்கும் என்றும் விளக்குகிறார். உங்களை முதலில் பரிசுத்தம் பண்ணி தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தல் வேண்டும். அது எந்த பலி? கொன்று பலி கொடுத்து தான் பலி என்பது. நாம் நம்மை எப்படி கொள்ள முடியும்? நமது இன்னர் மேனை நமது இஷ்டப்படி நடக்க விடாமல் கிறிஸ்து தான் நம்மை நடத்தணும். கிறிஸ்துவே நமக்கு வாயாக பேசணும். தேவனை மகிமைப்படுத்தி கனப்படுத்தி ஆராதிப்பதே புத்தியுள்ள ஆராதனை. அதுவே ஜீவ பலியாகும். உங்களை மிகப்பெரிய ஆராதனை வீரராக்கவும் மிகப்பெரிய போதகராக்கவும் இயேசு கிறிஸ்து உலகில் வரவே இல்லை. பாவிகளை மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:32 மூலம் அறியலாம். இன்று ஆராதனை என்ற பெயரில் பரிசுத்த தேவனை கனப்படுத்தவும் மகிமைப்படுத்தவும் விரும்புகிறார்கள். அது நல்லதுதான். ஆனால் அந்த ஆராதனை வீரர்களிடம் சபை விசுவாசிகளிடமும் எந்தவித சிறு மாற்றமும் இன்றி அதே பழைய தீய சுபாவங்களுடன் தேவனுக்கு துதி செலுத்தி ஆராதனை என்ற பெயரில் துதிக்கிறார்கள். உதாரணமாக, ஒரு பல வருடங்களாக இருந்ததான குளிக்காத அதிக நாற்றம் எடுத்த மனிதன் பழைய கந்தல் அழுக்கு ஆடைகளுடன் ஒரு மிகப்பெரிய விஐபிக்கு மாலை போட்டு வரவேற்றால் அது எப்படி இருக்குமோ, அதுபோலவே இன்று உள்ள ஆராதனை வீரர்களும் அப்படியே தேவனை துதிக்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள். அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்த சிருஷ்டி நாயகரை, மகா பரிசுத்த தேவனை கனப்படுத்தி மகிமைப்படுத்தி அதை செலுத்தும் போது அதே பழைய தீய அருவருப்புகள் நிறைந்த பாவ இச்சைகள் நிறைந்த அதே பழைய மனிதனோடு தேவனை மகிமைப்படுத்தினால் தேவன் துக்கப்படுவாரே என்று மகிமைப்பட மாட்டார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, முதலாவது நீங்கள் உங்கள் பாவ பழைய தீய கேடான சுபாவங்களை எல்லாம் ஜீவ பலியாகவே ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாய் மகா பரிசுத்த தேவனை ஆராதனை செய்யுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. நாம் செய்யும் ஆராதனை எந்த மாதிரியான ஆராதனையாக இருக்கிறது என்று சற்று சிந்தியுங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.